உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ். உயிரோடு தமிழில் அன்பர்களே, அரசியல் களம் நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து தாய உடவியலாளர் ராமேந்திரன் இணைகிறார். வணக்கம் ராமேந்திரன். வணக்கம் தானே அன்பர்களுக்கு நேர வணக்கம். என்பொரு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் ராமேந்திரன். இன்றும் கூட நாங்கள் பிரித்தானியா 4 பேரை தடை செய்த தொடர்பாக பார்ப்போம். பிரித்தானியா 4 பேரை தடை செய்வதற்கு முன்னதாக உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவில் தடை செய்யப்பட்டார்கள் சரத் பொன்சேகா. இனி கனடாவிலும் கூட அதே மாதிரியான நிலைப்பாடு. ஆனால் பிரித்தானியாவில் இந்த தடை கொண்டு வந்த பின்பு தெற்கிலங்கையில் பாரிய புரட்சி ஒன்று, அரசியல் தலைவர்களுக்கிடையில் ஒரு புரட்சி ஒன்று ஏற்பட்டிருப்பது போல் தெரிகின்றது. அதாவது மெதுமெதுவாக தங்களுடைய உண்மையான நிலையை வெளிப்படுத்துவதற்கு இவர்கள் தயாராகிறார்களா என்று அவர்கள் பயப்படுகின்ற அந்த நிலைமையை பார்க்கக்கூடிய இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், அலி சப்ரி முன்னாள் வெளிவார அமைச்சராக இருந்த அவர் கூட எலும்பு துண்டை போட்டால் அதற்காக ஓடி திரிகின்ற அலி சப்ரி கூட தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தும் வகையில் காட்டமாக இந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக தன்னுடைய கருத்தை வெளிப்பட்டிருக்கின்றார். அவர் மட்டுமில்லை, கடந்த கால முன்னாள் அரசு தலைவர்களும், குறிப்பாக மஹிந்த ராஜபக்ஷ இந்த சம்பவம் தொடர்பாக காட்டமாக தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்து கொந்தளித்திருக்கின்ற நிலைமையை பார்க்கக்கூடிய இருக்கின்றது. நீங்கள் என்ன அவதானிக்கிறீர்கள்? மஹிந்த ராஜபக்ஷ ஏன் இவ்வாறு கொந்தளிப்பதற்கு என்ன காரணம்? உண்மையில் நீங்கள் குறிப்பிட்டதை போன்று தெற்கிலங்கைக்கு அவர்களுக்கு அந்த ஆபத்து புரிகின்றது. அதாவது இந்த வட்டம் மெல்ல மெல்ல எப்படி வரப்போகின்றது. அமெரிக்காவிலே சவேந்திர சில்வாவுக்கு எதிராக தடை விதிக்கப்பட்டது. பின்னர் கனடாவிலே சவேந்திர சில்வாவோடு மஹிந்த ராஜபக்ச, கோட்டபாய ராஜபக்ச ஆகியோருக்கு தடை விதிக்கப்பட்டு அவர்களுடைய சொத்துக்கள் கனடாவிலே இருந்தால் அதை பறிமுதல் செய்வது தொடர்பாகவும் கனடாவுக்குள் வருவதற்கு அவர்களுக்கு பயண தடை விதிக்கின்ற வகையிலும் கனடா அரசாங்கம் தடை விதித்தது. அதோடு மட்டும் கனடா நின்று விடாமல் G7 நாடுகளுக்கும் அதை கொண்டு நகர்த்தியது. அதனுடைய ஒரு விளைவாகத்தான் இந்த பிரித்தானியாவிலே இந்த தடை கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. ஆகவே சவேந்திர சில்வாவில் தொடங்கி மஹிந்த ராஜபக்ச, கோத்தபய ராஜபக்ச என்று ராஜபக்சேக்களுக்கு எதிரானதாக அது மாற்றம் அடைந்து இன்று அது இராணுவ தளபதிகள், அது இன்று பிரித்தானியாவிலே சவேந்திர சில்வாவோடு சேர்த்து வசந்த கருணாவோட ஜகத் ஜெயசூரிய, அதே போன்று கருணாமான் என்று சொல்லப்படுகின்ற முரளிதரன், இவர்களையும் உள்ளடக்கியதாக பிரித்தானியாவிலே அது கொஞ்சம் விரிவாக்கம் அடைந்திருக்கின்றது. ஆக அவர்களுடைய பார்வையிலே இது மெல்ல மெல்ல சர்வதேசத்தினுடைய பிடி என்பது இலங்கையை நோக்கி இறுகி வருகின்றது. இது எதிர்காலத்தில் இது இலங்கை மீதான இராணுவ தளபதிகள், இராணுவ தரப்பினர் மீது, இந்த போர்க்குற்றங்களோடு சம்பந்தப்பட்டவர்கள் மீதான தடை என்பது அடுத்த கட்டமாக ஒரு நாட்டின் மீதான தடையாக உருமாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்று அஞ்சுகின்றார்கள். உங்களுக்கு தெரியும், ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு இந்த பூகோள அரசியல் என்பது இன்று நந்திக்கடலிலே மிகவே பிரபாகரன் அவர்கள் அந்த நந்திக்கடலிலே அவர் இருந்தும் இல்லாமல் அவர் மர்மமாகி போய் அந்த ஒரு சூழ்நிலை தன்னை சுற்றியதாக ஒட்டுமொத்தமாக இலங்கை அரசாங்கத்துக்கு உதவி வழங்கிய அத்தனை நாடுகளுமே தங்களுடைய முழுமையான எதிர்ப்பையும் அழுத்தங்களையும் நெருக்கடிகளையும் தமிழீழ விடுதலை புலிகளுடைய தலைமை மீதே பிரயோகித்தன. ஒரு அரசு என்ற காரணத்துக்காக இலங்கை அரசாங்கத்தை பாதுகாத்து கொண்டு அந்த தங்களுடைய பூகோள அரசியலிலே இலங்கையினுடைய வகைபாகத்திலே ஒரு அமைதியான சூழலிலே இலங்கையை வைத்துக்கொண்டு தங்களுடைய விடயங்களை நகர்த்த வேண்டும் என்பதற்காக தங்களுக்கு இணங்கி போக மறுத்த விடுதலை புலிகளை முற்றுமுழுதாக அழிப்பதற்காக அவர்களுக்குத்தான் அத்தனை அழுத்தங்களையும் பிரயோகித்தார்கள். ஆக அவர்கள் நன்றாக விளங்கி கொண்டார்கள். நாங்கள் இதிலே எவ்வளவுதான் என்று போராடினாலும் சர்வதேசத்தோடு இணங்கி போகாத ஒரு சூழலிலே தாங்கள் பலவந்தமாக ஏதோ ஒரு நெருக்கடிகளை சந்திக்க வேண்டி வரும். ஆகவே தாங்கள் இந்த களத்திலிருந்து இல்லாமல் செய்வதனூடாக இந்த பூகோள அரசியலினுடைய ஆடுகளத்திலே இலங்கையை சிக்க வைப்பது, அவ்வாறு சிக்க வைப்பதனூடாக இலங்கையினுடைய நிலை மாற்றத்தை தமிழர்களுக்கு சாதகமாக உருவாக்குவது, அந்த ஒரு நோக்கத்துக்காகத்தான் நந்திக்கடலிலே மர்மமாக அந்த விடயம் முடிவுக்கு வந்தது. அந்த நந்திக்கடல் கோட்பாடு என்பது இதுதான். இதைத்தான் தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் அவர் செய்தது பிள்ளையா, இது சரியா, அவர் இருக்கிறாரா இல்லையா, அவர் வந்தால் என்ன செய்வார், அவர் எங்கே இருக்கிறார், அவர் இருந்தால் எப்படி இருப்பார், அவருடைய மகள் வருவாரா வரமாட்டாரா, இந்த விடயங்களுக்குள் தான் நாங்கள் எங்களோட 15 வருடங்களை தொலைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவர் தீர்க்க தரிசனமாக அந்த நந்திக்கடலிலே ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தி விட்டு சென்றார். அதாவது தமிழர் தரப்பை நோக்கி முற்றுமுழுதாக திருப்பி விடப்பட்ட சர்வதேச அழுத்தங்களை அப்படியே மறுபலமாக திருப்பி, அதாவது பாலராஜன் என்ன பொக்ஸ் அடிக்கிற அந்த அணுகுமுறையில அவர் அப்படியே திருப்பி விட்டுட்டார். திருப்பி இன்றைக்கு அதான் நடக்குது. இன்றைக்கு ஆட்சி மாறினாலும் இன்றைக்கு தெற்கிலங்கை அந்த சர்வதேச நெருக்கடி அந்த பிடியில இருந்து திணறி கொண்டிருக்கு, அதுல இருந்து வெளிவர முடியாமல். அதை இன்றைக்கு உணரினோம். அது அந்த
அந்த நெருப்பின் அந்த சுவடுகள் அந்த இப்ப அவையில மெல்ல மெல்ல சுட வெளிக்கிட்டு இருக்குது. அவை அதனுடைய பிரதிபலிப்பு தான் ஒட்டுமொத்தமாகவே சிங்கள தேசம் இதற்கு எதிராகவே கொந்தளிச்சிருக்கு. சரத் பொன்சேகா ஒரு ராணுவ மனநிலையில நின்று கொண்டு தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார். அதை கடந்து 199% அத்தனை பேருமே இந்த பிரித்தானியாவுடைய தடைக்கு எதிராக அனுர அரசாங்கம் உள்ளிட்ட அத்தனை பேருமே இந்த பிரித்தானியா தடைக்கு எதிராகவே மூர்க்கத்தனமாக கொந்தளிக்கின்றார்கள். இதனுடைய அடுத்த கட்டம் என்ன என்பது அவர்களுக்கு தெரிந்திருக்கின்றது. ஆகவே மஹிந்த ராஜபக்சேவை பொறுத்தவரையிலே அவரான் இதிலே பிரதான கதாநாயகன். போரை முடிவுக்கு கொண்டதாக மாறுதட்டுகின்றவர்கள், போர் வெற்றியை கொண்டாடியவர்கள், அதற்கு பின்னர் அந்த போர் வெற்றியை முதலீடாக வைத்துக் கொண்டு மீண்டும் ஒரு தடவை ஆட்சி அதிகாரத்தை அலங்கரிக்க வந்தவர்கள், ஊழல் நிதி நிர்வாக மோசடி காரணமாக மக்களால் விரட்டி அடிக்கப்பட்டவர்கள். அவர்கள் மீண்டும் அந்த இனவாதத்தை வைத்துக் கொண்டு எப்படியாவது இந்த ஒரு சின்ன ஒரு இடைவெளியிலே தாங்கள் மீண்டும் தலதூக்கி விட முடியாதா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே அதற்கேற்றவாறு கிடைத்த ஒரு சந்தர்ப்பமாகத்தான் அவர்கள் இதை பார்க்கின்றனர். ஆகவே இராணுவத்தினுடைய காவலர்கள், இராணுவத்தினுடைய பாதுகாவலர்கள் தாங்கள்தான் என்பதை மீண்டும் ஒரு தடவை நிரூபிப்பதற்காக மஹிந்த அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இருக்கின்றார். அவர் மிக ஒரு ஆக்ரோஷமாக இந்த விடயங்களை எல்லாம் எதிர்த்திருக்கின்றார். பிரித்தானியா என்று சிங்கள தரப்பிலே மஹிந்த உள்ளிட்டவர்கள் பிரித்தானியா கேள்வி கேட்கின்றனர். நீங்கள் அங்கே செய்தது என்ன, ஆப்கானிஸ்தானில் செய்தது என்ன, ஈராக்கில் செய்தது என்ன, அங்கே செய்தது என்ன, இந்த நாட்டிலே செய்தது என்ன, அதையெல்லாம் விசாரிக்க தயாராக இருக்கின்றீர்களா? அங்கே செய்ததெல்லாம் விட்டு நீங்கள் இங்கே எங்களுடைய இராணுவத்தினுடைய விடயத்தை மட்டும் நீங்கள் தூக்கி பிடிக்கின்றீர்கள். இதிலே உள்நோக்கம் இருக்கின்றது. புலம்பெயர் தமிழர்கள், புலம்பெயர் புலிகள் என்று புலம்பெயர் தேசத்திலே உயிரோட்டமாக இருக்கின்றார்கள். மீண்டும் புலிகள் தலையெடுத்து விட்டார்கள். அதனுடைய பிரதிபலிப்பு தான் இதென்றெல்லாம் கூப்பாடு போட்டு கொண்டிருக்கின்றார்கள். மீண்டும் சிங்கள தேசத்திலே ஒரு தேர்தல், உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வருகின்றது. அந்த தேர்தலிலே நாடு ஒட்டுமொத்தமாகவே அனுராலைக்குள் சிக்கப்பட்டு விடும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கின்ற நேரத்திலே எதிர்கட்சிகளுக்கு அரசியல் செய்வதற்கு வேறு விடயங்கள் இல்லை. ஆகவே இப்போது அவர்கள் ராஜபக்சேகள் ரணில் அரசாங்கம் இருந்தபோது IMF-இடம் சரணாகதி அடைந்த விடயத்தை கூட எதிர்கட்சிகள் இதே அனுர அரசாங்கம் உள்ளிட்டவர்கள் அதை தூக்கி பிடித்தார்கள். ஆனால் இன்று IMF-இடம் செல்வதை கூட எதிர்க்க முடியாத அளவில் தான் இது எதிர்த்தரப்புகள் இருக்கின்றது. ஆகவே அவர்களுக்கு இப்போது கிடைத்த விடயம் எங்களுடைய தேசிய பாதுகாப்பை கேள்விக்குள்ளாக்குகின்ற விவரமாக இந்த பிரித்தானிய தடை அமைந்திருக்கின்றது. எங்களுடைய இராணுவத்தை இவர்கள் கொண்டு போய் காட்டி கொடுக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் தான் கொந்தளிக்கின்றார்கள். அதிலே மஹிந்த எவ்வாறு கதைப்பதிலே நாங்கள் ஆச்சரியப்படுவதில்லை. அவர்களுடைய பிரதான முதலீடு இனவாதம் தான். தேசிய பாதுகாப்பு, தாங்கள்தான் இராணுவத்தினுடைய காவல் தெய்வங்கள், தாங்கள்தான் இராணுவத்தினுடைய காவலர்கள், பாதுகாவலர்கள், இராணுவத்துக்கான அங்கீகாரத்தையும் உயர்வையும் நாங்கள்லாம் கொடுத்தோம் என்ற அடிப்படையில் அவர்கள் இன்றும் அதே நிலைப்பாடு இருப்பவர்கள். அதிலே மிக முக்கியமாக ஒரு விடயத்தை நான் பார்க்கின்றேன் என்று சொன்னால், பிரித்தானியாவுக்கு பதில் வழங்குகின்ற வகையில ஒரு விடயத்தை கூறியிருக்கின்றார். நீங்கள் இவ்வாறு இராணுவ தளபதிகள் மீது போர்க்குற்றம் இழைத்ததாக, தமிழ் மக்களுக்கு எதிராக இவ்வாறான விடயங்கள் செய்ததாக நீங்கள் இன்று இதை தடை விதிக்கின்றீர்கள். ஆனால் போர் முடிந்து அடுத்த வருடம் 2010 ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்ற போது எனக்கு எதிராக சரத் பொன்சேகா களமிறக்கப்பட்டிருந்தார். வடக்கு கிழக்கிலே போர் நடைபெற்று இந்த இனப்படுகொலை எல்லாம் நடந்ததாக சொல்லப்படுகின்ற அதே வடக்கு கிழக்கு மக்கள் 60% மேலான மக்கள் சரத் பொன்சேகாவுக்கு வாக்களித்திருந்தார்கள். இதன் மூலமாக இந்த இராணுவத்தை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். போரினுடைய இறுதி காலத்திலே இராணுவ தளபதியாக இருந்த சரத் பொன்சேகாவை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நீங்கள் இப்போது எதற்காக இந்த விடயங்களை கூறுகின்றீர்கள்? தமிழ் மக்களே அந்த போரை தலைமை தாங்கிய இராணுவ தளபதியை 60% மேலான மக்கள் வாக்களித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய தலைமைத்துவத்துக்கு செயல்பட தயாராக இருந்தார்கள். அப்படி இருக்கின்ற போது இத்தனை ஆண்டுகளுக்கு பின்னர் நீங்கள் கொண்டு வருகின்ற தடை என்பது உள்நோக்கம் கொண்டது. இது தமிழ் மக்களுக்காக குரல் கொடுப்பதற்கு பதிலாக இது இந்த பிரித்தானியாவுடைய உள்நோக்கம் உள்ளது என்ற அடிப்படையில் அவர் அந்த விடயத்தை சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆகவே அவர்கள் எப்படியாவது இப்ப எதை தின்றால் பித்தம் தெளியும் என்ற அடிப்படையிலே அந்த முனைப்புகளிலே ஏதாவது ஒரு குறைகளை கண்டுபிடித்து அதனூடாக தங்களுடைய அரசியல் இருப்பை தக்க வைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் அவர்கள் இந்த விடயங்களை கையில் எடுத்திருக்கின்றனர். ஆகவே இப்ப மஹிந்த ராஜபக்சே குடும்பத்தை பொறுத்தவரை அவருடைய அரசியல் முற்றுமுழுதாக அஸ்தமனம் அடைந்து விட்டது. இனி நாமல் ராஜபக்சவுக்கான அவர்களுடைய இளவலாக இருக்கின்ற நாமல் ராஜபக்சவுக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கா இல்லையா என்பது கூட உறுதியாக தெரியாத நிலைமை இருக்கின்றது என்று சொன்னால், இப்ப ராஜபக்சேகளுடைய பின்னணியோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது நாமல் ராஜபக்சேனுடைய அரசியல் பின்னணி என்பது அவர் ராஜபக்சேவுடைய மகன் என்ற ஒரு அந்தஸ்தோடு வந்தவரே தவிர அவருக்கு ஒரு அரசியல் பாரம்பரியம் இல்லை. ஆனால் மஹிந்த ராஜபக்சவுக்கு ஒரு நீண்ட பாரம்பரியம் இருக்கின்றது. அவர் 50 ஆண்டுகால அரசியல் பாரம்பரியம் இருக்கு. அவர் தந்தையினுடைய ஒரு அரசியல் வழித்தடத்திலே அவர் தனக்கான இடத்தை அவர் நிரப்பவில்லை. அவர் கடினமாக உழைத்திருக்கின்றார். ஆனா அதே போன்று நாமல் ராஜபக்ச இல்லை. அதன் காரணமாகத்தான் மஹிந்த ராஜபக்ச இறுதி நேரத்திலே போராடினார். கோத்தபாய ராஜபக்ச, பசில் ராஜபக்சவுக்கு நடுவே நின்று கொண்டு தன்னுடைய மகனுடைய எதிர்காலத்தை தன்னுடைய காலத்திலே உத்தரவாதப்படுத்திவிட்டு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் நாட்டையே பணயம் வைத்தார்.
இன்று மீளவும் நாமல் ராஜபக்சவுக்கான ஒரு களத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக அவர்கள் முயற்சி செய்கின்றார்கள். அனுர அரசாங்கம் வந்து விட்டது. அனுர அரசாங்கத்துடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ தெரியாது. இருந்தபோதும் அனுர அரசாங்கம் இதே போக்கிலே சென்றால் தென்னிலங்கையிலே எதிர்க்கட்சிகளுடைய நிலைமை என்பது படு திண்டாட்டமாகிவிடும். ஆகவே ஒரு ஆரோக்கியமான அரசியல் செய்யக்கூடிய ஒரு அரசியல் பண்பிலே தெற்கிலங்கையில இந்த கட்சிகளும் வளரவில்லை. இனவாத ரீதியாகவும் தமிழ் பேசும் சமூகங்களுக்கு எதிரான தங்களுடைய குரோத நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி அதனூடாக அந்த இனவாத நிலையில் நின்று கொண்டுதான் அரசியல் செய்கின்றார்களே தவிர எவருமே ஒரு ஆரோக்கியமான ஜனநாயக அரசியலை மேற்கொள்கின்ற எந்த ஒரு தரப்புமே சிங்கள தேசத்திலே இல்லை. ஆகவே அனுர அரசாங்கம் ஒரு நிலையான அரசாங்கத்தை அமைக்குமாக இருந்தால் எதிர்க்கட்சிகளுக்கு அரசியல் செய்வதற்கே வேலை இல்லை. ஆகவே அதன் காரணமாகத்தான் இந்த விடயத்தை கையில் எடுக்கின்றார்கள். அதிலே மஹிந்த ராஜபக்சவுக்கு தன்னுடைய மகன் தொடர்பான கவலை, அந்த கவலையினுடைய பிரதிபலிப்பாகத்தான் இதை பார்க்க முடியும். ஒன்று நீங்களும் அடிக்கடி கூறிக்கொண்டு வந்தது, நாமல் ராஜபக்ஷவுடைய வாய்ப்பை உயிரோடு வைத்திருப்பதற்கு அவர் எவ்வளவு விலை கொடுப்பதற்கும் தயாராக இருக்கின்றார். அதனால்தான் இராணுவத்தின் மீது விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறார் என்றால், இராணுவம் அந்த நாட்டில் முக்கியமான. இப்போ பாருங்கள், சரத் பொன்சேகா அவர்கள் இவ்வாறு கூறுவதற்கு என்ன காரணம்? பின்னணி, இராணுவ பின்னணி. அதே போல்தான் மஹிந்த ராஜபக்ஷவும் அந்த இராணுவத்தை தங்களுடைய பக்கம் தங்கள் வசப்படுத்தினால் எப்பொழுதும் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தலாம், தன்னுடைய மகன் அங்கே பதவிக்கு வரலாம் என்று. ஆனால் என்னுடைய இருக்கின்ற கேள்வி என்னவென்றால், சிங்கள தேசத்தினுடைய நிலைப்பாட்டை நீங்கள் கூறும் பொழுது தொடர்ச்சியாக தவறிழைத்தவர்கள் தமிழர் தரப்பு. இப்போ பாருங்கள், 2009ஆம் ஆண்டு இந்த இனப்படுகொலை இனக்கருவறுப்பு நடைபெற்ற பொழுது நல்ல சந்தர்ப்பம் வந்தது ஐநாவினுள் அங்கே இது இனக்கருவறுப்பு இனப்படுகொலை என்பதை நிரூபிப்பதற்கு. ஆனால் எங்களுடைய தமிழ் தரப்பினரை அது போர்க்குற்றமாக மாற்றினார்கள். நல்லாட்சி அரசாங்கம் அப்பொழுது வந்திருந்த பொழுது தொடர்ச்சியாக இவர்கள் முண்டு கொடுத்து கொண்டிருந்தார்கள். அப்போ இங்கே தவறிழைப்பது யார்? சிங்கள தரப்பினரா, தமிழர் தரப்பினரா? உண்மையில இது நல்ல ஒரு கேள்வி. ஏனால் ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதுக்கு பிற்பாடுதான் நாங்கள் உரையாடுவது எங்களுக்கான தோல்வியும் எங்களுக்கான பின்னடைவுகளையும் நாங்கள் தான் காரணமாக இருக்கின்றோம். சிங்களத்திடமோ சர்வதேசத்திடமோ யாரிடமோ நாங்கள் கை நீட்டி அவர்களை குற்றம் சாட்டுவதற்கு முன்னர் நாங்கள் எங்களுடைய இனத்துக்கு உண்மையாக இருந்திருக்கின்றோமா? முள்ளிவாய்க்காலிலே கொல்லப்பட்ட அந்த மக்களுக்கு நாங்கள் உண்மையாக இருக்கின்றோமா? அந்த கொல்லப்பட்ட மக்களுக்கு நீதி கோருகின்ற அந்த போராட்டத்திலே அவர்களோடு ஒரு நேர்மையாக நாங்கள் அவர்களோடு இருக்கின்றோமா? இந்த விடயங்களை இதை பற்றியுமே நாங்கள் சிந்தித்து பார்ப்போமாக அதுக்கான விடை அங்கே கிடைக்கும். என்றால் நாங்கள் எவருமே நேர்மையாக இல்லை. அவர்களுடைய தியாகங்களையும் அவர்களுடைய அந்த இழப்புகளையும் முதலீடாக வைத்துக் கொண்டு நாங்கள் எங்களை நாங்களே வளர்த்து கொண்டு நிலத்திலும் புலத்திலும் இருப்பவர்கள் நிலத்திலே இருப்பவர்கள் பதவிகளாகவும் புலத்திலே இருப்பவர்கள் பணமாகவும் அறுவடை செய்து கொண்டிருக்கின்றார்களே தவிர அவர்களுக்கு நீதியை பெறுவதற்கு அவர்கள் எந்த விதத்திலுமே ஒரு பங்காற்றவில்லை. இதிலே விதிவிலக்காக நிலத்திலும் புலத்திலும் ஒரு சில செயல்பாட்டாளர்கள் இருக்கின்றார்கள். அதை கடந்து ஒரு பெரும்பாலான ஒரு தோற்றப்பாடு பார்க்கின்ற போது, அமைப்பு ரீதியாக, கட்டமைப்பு ரீதியாக, அரசியல் ரீதியாக பார்க்கின்ற போது இது தமிழர் தரப்பில் தான் மிகப்பெரிய ஒரு பாரிய தவறு இருக்கின்றது. இப்ப அதைத்தான் மஹிந்த ராஜபக்ச மிக தெளிவாக சுட்டிக்காட்டி இருக்கின்றார். அதான் எங்களுடைய ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு தமிழ் தேசிய அரசியலுடைய முதிர்ச்சியற்ற தன்மையும் தமிழர் விரோதமாக, அதாவது சம்பந்தன் தலைமையிலான தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழர் விரோத நிலைப்பாட்டிலே பயணித்ததற்கு இது மிகச்சிறந்த ஒரு சான்று. போர் முடிந்து அடுத்த அந்த கணப்புல ராஜபக்சேக்களுக்கு எதிரான அந்த மக்களுடைய கோபத்தை நாங்கள் அப்போதே ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தி இருக்க வேண்டும், இல்லை நாங்கள் தேர்தலை புறக்கணித்திருக்க வேண்டும். நாங்கள் இது சிங்களம் மட்டுமல்ல சர்வதேசம் சேர்ந்து விரித்த வேலையிலே சம்பந்தன் போய் தானாக சிக்கிக்கொண்டு தமிழினத்தை அடமானம் வைத்த வேலைதான் அது. இந்த சரத் பொன்சேகாவுக்கு பின்னாலே நின்றது யார்? வல்லாதிக்க நாடுகள். மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராக அந்த சிங்கள தேசத்திலிருந்து ஒரு மாற்றை தெரிவு செய்து அவருக்கு வாக்களியுங்கள் என்று கோரியது சம்பந்தன் தலைமையிலான தமிழ் தேசிய கூட்டமைப்பு. இங்கே நாங்கள் ஒரு விடயத்தை மிக அழுத்தமாக ஞாபகப்படுத்த வேண்டும். எங்களுடைய முன்னணியினுடைய விசுவாச குஞ்சுகள் யாருமே கவலைப்பட்டு விடக் கூடாது. இவர்கள் எப்போ பார்த்தாலும் அவியலை அப்படியே கொண்டு வந்து இழுக்கிறோம். இதே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் சரத் பொன்சேகாவுக்காக அன்னம் சின்னத்திலே வாக்கு கேட்டவர்றான். அந்த சம்பந்தன் அவர்களுடைய அந்த அலிபாபா 40 திருடர்கள் அந்த படையிலே ஒரு நபராக இருந்தவர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய, இப்போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய தலைவராகவும் அப்ப தமிழரசு கட்சியினுடைய தமிழ் காங்கிரசினுடைய தலைவராகவும் இருக்கின்ற கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் அதில் ஒருவராக. அவருக்கு இப்போதாவது அவர்கள் அதற்கான பகிரங்க மன்னிப்பை தமிழ் மக்களிடம் கோர வேண்டும். இன்று போர் முடிந்து 16வது ஆண்டிலே மஹிந்த ராஜபக்ச தங்களை நியாயப்படுத்துவதற்காக இந்த விடயத்தை சுட்டி காட்டுகின்றன. இது இவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று தவறு. அந்த வரலாற்று தவறுக்கு நாங்கள் அவருக்கு அரசியல் தெரியாமல் அதிலே செய்தவர் என்று நாங்கள் கருதிவிட முடியாது. 2000 அவர் அரசியலுக்கு வருகின்ற குமார் பொன்னம்பலம் அவர்களுடைய ஒரு குடும்ப வாரிசு என்ற அடிப்படையிலே அவர் பாராளுமன்றத்துக்கு ஒரு இளம் நபராக தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைமையினால் தெரிவு செய்யப்பட்டு அவர் ஒரு வேட்பாளராக வெற்றி பெற்று பாராளுமன்ற உறுப்பினராக வருகின்றார். அந்த தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினுடைய ஒரு மேற்பார்வையிலே ஒரு
பாராளுமன்ற உறுப்பினராக செயல்பட்டிருக்கின்றார். அவருக்கு தன்னுடைய தந்தை இழந்த வழி தெரியும். அந்த சிங்கள பேரினவாதத்தினுடைய அந்த அகோர பசிக்கு தன்னுடைய தந்தையை பறிகொடுத்த ஒருவர். அவை அப்படிப்பட்ட ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு தரப்பாக இருந்து கொண்டு தமிழினத்துக்கு நீதி கோருகின்ற அந்த விடயத்திலே அவர் எந்த பக்கம் முடிவெடுத்திருக்க வேண்டும்? அவருக்கு என்ன நெருக்கடி இருந்ததோ அது வேறு விடயம். ஆனால் இன்று அதே போன்று ஒவ்வொருவரும் தங்களுடைய நெருக்கடிகளுக்காக தமிழினத்தை பணயம் வைப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதைத்தான் இன்று அவர்கள் விமர்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆக முதலிலே நாங்கள் எங்களை பரிசுத்தமானவர்களாக காட்டிக்கொள்ள வேண்டுமாக நாங்கள் எங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அடுத்தவர்களை அவர்களுடைய குற்றங்களுக்கு மன்னிப்பு கோர சொல்வதை போன்று நாங்கள் இழைத்த குற்றங்களுக்கு மன்னிப்பு கோர வேண்டும். இன்று மஹிந்த ராஜபக்ச கூறுகின்றார், சரத் பொன்சேகாவுக்கு 2010ஆம் ஆண்டு தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கிலே 60% மேலான வாக்குகளை வழங்கினார்கள் என்று சொன்னால், கயந்திரமார் பொன்னம்பலம், சம்பந்தன் உள்ளிட்டவர்கள் அப்போது இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்து அவர்கள் தமிழ் மக்களுக்கு விடுத்த அழைப்பை ஏற்றுதான் தமிழ் மக்கள் வாக்களித்தார்கள். ஆக நீங்கள் தமிழ் மக்களை பிள்ளையாக வழி நடத்தி இருக்குங்க. சம்பந்தன் எவ்வளவு குற்றம் இழைத்தார்களோ அதற்கு எந்தவித ஒரு சிறு அளவு குறைவும் இல்லாமல் கயந்திரமார் பொன்னம்பலம் அவர்களும் அதுக்கு உடந்தையாகத்தான் இருந்தவர். அவர்களையும் அந்த வைத்துக் கொண்டால் சம்பந்தன் அவர்கள் அந்த ஊடக சந்திப்பிலே சரத் பொன்சேகாவுக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவிக்கின்றார். ஆகவே இனிமேலாவது என்றால் இது நாங்கள் இந்த இப்படியான விடயங்களை நாங்கள் மனம் திறந்து நாங்கள் ஒரு மிகப்பெரிய நாங்கள் என்ன நோக்கத்துக்காக சரத் பொன்சேகாவை ஆதரித்தோம், ஆனால் நாங்கள் ஆதரித்த விடயம் இந்த நோக்கத்துக்காகத்தான் நாங்கள் ஆதரித்தோம். ஆனால் இப்போது இப்படியான ஒரு விடயம் வருகின்ற போது நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று தவறை செய்திருக்கின்றோம் என்பதை நாங்கள் உணர்கின்றோம். இன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தங்களுடைய 15 ஆண்டு கால தவறை உணர்ந்ததன் காரணமாகத்தான் இன்று அவர்களுடைய விடயங்களில் பல நிலைமாற்றங்கள் ஏற்படுகின்றது. இன்று குறைந்தபட்சம் ஒரு சில தரப்புகளையாவது இணைத்துக் கொண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஒரு கூட்டணி என்கின்ற நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கின்றார்கள். அது மிகப்பெரிய ஒரு மாறுதல். அதேபோல் இந்த விடயத்திலும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பகிரங்கமாக தமிழ் மக்களிடையே ஒரு மன்னிப்பு கோர வேண்டும். நாங்கள் வரலாற்று தவறு இழைத்த சந்தர்ப்பத்திலே நாங்களும் அதோடு இணைந்திருக்கிறோம். நாங்கள் தவறு இழைத்ததாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பு சம்பந்தன் தலைமையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு 2010ஆம் ஆண்டு இராணுவ தளபதியாக இருந்த இனப்படுகொலை செய்த இராணுவத்தை இறுதி நேரத்திலே தலைமை தாங்கிய சரத் பொன்சேகாவை ஆதரித்த அந்த வரலாற்று தவறான அந்த சந்தர்ப்பத்திலே நாங்களும் அதில் இருந்ததற்காக வருந்துகின்றோம், மன்னிப்பு கோருகின்றோம் என்று இப்போதாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மக்கள் மன்றத்தில் கூறும் அவர்களுடைய நன்மதிப்பு தான் உயரும். அந்த சந்தர்ப்பத்தை இப்போது அது விளக்க வேண்டும். சம்பந்தன் எப்படியான நெருக்கடியை கொடுத்து தன்னை ஏற்றுக்கொள்ள வைத்தார் என்று. என்றால் ஆரம்பத்திலே கயந்திரமார் பொன்னம்பலம் அவர்கள் அதுக்கு இணங்கவில்லை. அதற்கு பின்னர் கயந்திரமார் பொன்னம்பலம், நினைக்கிறேன் பத்மினி சிதம்பரநாத் உள்ளிட்டவர்களும் அதில் இருந்தார்கள். அவர்களை வைத்துக் கொண்டுதான் என்றால் அவருக்கு அந்த பெரும்பான்மை தேவைப்பட்டது. அந்த பெரும்பான்மை பலத்துக்கு இவர்களை வைத்துக் கொண்டுதான் அவர் அங்கே சரத் பொன்சேகாவுக்கு ஆதரவாக அவர்கள் அறிவிப்பை வெளியிடுகின்றார்கள். அப்போது என்ன பேச்சுவார்த்தை நடந்தது? சம்பந்தனை இதை வைத்துக் கொண்டு எங்களை நெருக்கடிக்கு உள்ளாக்கினார். எதற்காக நாங்கள் சரத் பொன்சேகாவை ஆதரிப்பதற்கு முன் வந்தோம். ஆனால் அது ஒரு வரலாற்று தவறாக நாங்கள் இன்று உணர்கின்றோம் என்ற வகையில் அவர்கள் மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். இது சாதாரண விடயம் அல்ல. இதுதான் நாங்கள் எங்களுடைய இன்றைய நேரத்தில் அதான் மேதகு பிரபாகரன் அவர்களுடைய ஒவ்வொரு முடிவுகளும் எத்தனை தசாப்தங்கள் கடந்தாலும் நூற்றாண்டு சென்றாலும் அவருடைய முடிவுகள் மிக கால பொருத்தமான தீர்க்கதரிசனமான முடிவுகளாகத்தான் இருக்கும். அவர் எடுத்த தீர்மானங்கள், அவர் எடுத்த முடிவுகள், அவர் எடுத்த நடவடிக்கைகள் அனைத்துமே நாங்கள் அவர் எத்தனையோ ஒரு மிக அற்புதமான ஒரு நிலையிலே நின்று கொண்டு அவர் அந்த விடயங்களை முடிவெடுத்திருக்கின்றார். நாங்கள் விலாவாரியாக பல விடயங்களை குறிப்பிட முடியும். ஆனால் எங்களுடைய தமிழ் தரப்புகள் அவர்கள் தங்களுடைய அரசியல் ஒரு நிலைப்பாட்டுக்காகவும் அரசியல் சுயலாபத்துக்காகவும் தங்களுடைய சிறுமதியை கொண்டு அவர்கள் முடிவெடுக்கின்றார்கள். இப்ப இதன் காரணமாகத்தான் நாங்கள் கூறுகின்றோம், தனிய அரசியல் தரப்பினர் தங்களுக்கு தான் சரியென்று பட்டதை ஒரு 4 சுவற்றுக்குள் கூடி முடிவெடுத்து விட்டு அவர்கள் ஒரு அறிக்கையிலே பத்திரிகையிலே அறிவிப்பார்கள். அதை ஒட்டுமொத்த தமிழர்களும் கேட்க வேண்டும் என்ற நிலையில் தான் இந்த 15 ஆண்டு காலமாக தமிழ் மக்களை மேய்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு வலுவான சிவில் சமூக கட்டமைப்பு ஒரு அமுக்க குழுவாக இருந்து கொண்டு அரசியலை வழிநடத்துகின்ற ஒரு நிலைமை உருவாக்கப்பட்டிருந்தால் ராயப்பு ஜோசப் அவர்கள் மௌனிக்கப்பட்டதுக்கும் எங்களுடைய தமிழ் தேசிய அரசியல்வாதிகளுக்கும் மறைமுகமாக தொடர்பு இருக்கலாம். ஆனால் அவர்கள் விரும்பவில்லை. இப்படியாக ஒரு சுயமாக ஒரு நேர்மையாக தமிழ் மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு தரப்பு வடக்கு கிழக்கிலே தோற்றம் பெறுவதை இவர்கள் கூட விரும்பவில்லை. விடுதலை புலிகளுடைய தொடர்ச்சியாக தமிழ் மக்களுக்கு நேர்மையாக செயல்படுகின்ற எவருமே இருக்கக்கூடாது என்பதுதான் சம்பந்தன் தலைமையிலான தரப்பினருடைய அபிலாஷையாக இருந்தது. சிங்கள தேசம் மட்டுமல்ல, சர்வதேசம் மட்டுமல்ல, சம்பந்தன் தலைமையிலே அப்போது அவர்களுடைய பிரதான நிகழ்ச்சி நிரல் என்பது தமிழ் மக்களை தமிழ் மக்களுடைய நிலையிலே நின்று கொண்டு நேர்மையாக வழிநடத்துவதற்கு எவருமே வரக்கூடாது. அதன் காரணமாகத்தான் விடுதலை புலிகள் அளிக்கப்பட்ட போது மிகப்பெரிய ஒரு இன அழிப்பு முள்ளிவாய்க்காலை நடந்தேறிய போது தங்களுக்கும் அதுக்கும் தொடர்பில்லை என்று சொல்லி எங்கோ போய் ஒழித்துக் கொண்டிருந்தவர்கள், அப்போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள் அந்த போரை நிறுத்தி
இந்த ஒரு 48 மணி நேர போர் நிறுத்தத்துக்காக எத்தனையோ அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டது. அந்த போர் வலயத்திலே மனிதாபிமான உதவிகள் தடுக்கப்பட்டது. மக்களுக்கு மருந்து உதவிகள் எதுவுமே செல்லவில்லை. பட்டினிச்சாவை எதிர்நோக்கி இருந்தார்கள். மருத்துவ ஆபத்தை எதிர்நோக்கி இருந்தார்கள். அவர் மேல் சிகிச்சைக்காக வேறு இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட வேண்டியிருந்தது. ஒரு 48 மணி நேர போர் நிறுத்தத்தின் ஊடாக பல லட்சக்கணக்கானவர்களுடைய உயிரை பாதுகாப்பதற்கு எத்தனையோ தரப்புகள் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் எங்களுடைய புலம்பெயர் உறவுகள் வீதிகளை மறைத்து மிகப்பெரிய ஒரு போராட்டங்களை எல்லாம் நடத்தியிருந்தார்கள். ஆனால் எங்களுடைய மக்களால் தெரிவு செய்யப்பட்ட சம்பந்தன் தலைமையிலான அந்த 22 பாராளுமன்ற உறுப்பினர்களும் என்ன செய்தார்கள்? அதிலே கயந்திரமார் பொன்னம்பலம், செல்வராஜா கயந்திரன் போன்றவர்களும் உள்ளடக்கம். என்ன செய்தார்கள்? அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்று அவர்கள் தங்களுடைய மனச்சாட்சியை கேட்க வேண்டும். அவை சம்பந்தன் உள்ளிட்டவர்கள் செய்த அத்தனை விடயங்களும் அதிலே மிக உச்சமாக அந்த அந்த எங்களுடைய மக்களுடைய இரத்தக்கரை காய்வதற்கு முன்னரே அதிலே தலைமை தளபதியாக இருந்த சரத் பொன்சேகாவை ஆதரிக்க வைத்து தமிழர்களும் அப்படியான ஒரு குற்றவாளியை ஆதரித்தார்கள் என்கின்ற ஒரு வரலாற்று தவறை இன்று அவர்களை செய்துவிட்டு அவர் சம்பந்தன் அவர்கள் மரணமடைந்து விட்டார். இன்று மஹிந்த ராஜபக்ச 16வது ஆண்டிலே அதை தூக்கி பிடித்துக் கொண்டு தங்களை நியாயப்படுத்துகின்றார். இதன் மூலமாக நாங்கள் இப்படித்தான் ஒவ்வொரு முடிவுகளும் இன்று நல்லாட்சி காலத்திலே அவர்கள் தங்களுக்கு சரியென்று பட்டது தமிழ் மக்கள் வழங்கிய ஆணையை அவர்கள் அரசியல் படுக்கைக்காக அவர்கள் நிபந்தனையற்ற முறையிலே அதுக்கான தமிழ் மக்களுடைய ஆணையை அவர்கள் மடைமாற்றினார்கள். இன்று என்ன நடக்கின்றது? இன்று எங்களுடைய 3 தடவை சர்வதேச நாடு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே இனப்படுகொலை குற்றவாளிகளுக்கு 3 தடவை கால நீடிப்பை பெற்றுக் கொடுத்தார்கள். இதன் மூலமாக மின்சார கதிரையிலிருந்து ராஜபக்சேக்களையும் போர்க்குற்றவாளிகளையும் பாதுகாப்பதற்கு சம்பந்தன் சுமந்திரன் தரப்பு தான் துணை நின்றது. இதை யாருமே மறத்து விட முடியாது. இந்த விடயங்களும் ஏன் தமிழர்களை இதிலே பங்காளிகளாக்குகின்றார்கள்? இப்படியாக ஒரு சந்தர்ப்பத்திலே சொல்லி காட்டுவதற்காக நீங்களும் நான் இந்த இடத்துல கூறுவது பொருத்தமாக இருக்கும். அண்மையிலே OMB இந்த காணாமல் ஆக்கப்பட்டவருக்கான அலுவலகத்தில் அவர்களுடைய தரப்பினருடைய ஒரு ஊடகவியலாளர்களோட ஒரு சந்திப்பு நடைபெற்றது. அதனுடைய ஒரு நிர்வாக நிறைவேற்று பணிப்பாளர் தற்பரன் அவர்கள் அந்த விடயங்கள் தொடர்பாக உரையாடி கொண்டிருக்கின்ற போது ஒரு சில விடயங்களை ஒரு கேள்விகள் ஊடகவியலாளரிடம் வந்து ஒரு கேள்விகள் ஆக்கப்பூர்வமான கேள்விகள் எழுப்பப்பட்ட போது அவர் கூறினார், இதிலே நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அதாவது ஏன் காணாமல் ஆக்கப்பட்டோர் என்று தமிழ் தரப்பிலே வைக்கப்படுகிற பிரதான ஒரு கோரிக்கை காணாமல் போனோர் அல்ல, காணாமல் ஆக்கப்பட்டோர். ஆகவே இதை காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான அமைப்பாக அதனுடைய பெயரை மாற்ற வேண்டும் என்று முன்வைத்த போது அவர் மிக இலவாக கூறினார், இது தமிழ் தரப்பினருடைய பங்கு பெற்றதுடன் பாராளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆணைக்குழு. ஆகவே எங்களுடைய வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்ட தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அந்த பாராளுமன்றத்தில் இருந்து கொண்டு இதை ஆட்சேபிக்காமல் ஏற்றுக்கொண்ட அடிப்படையில் தான் இது நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. அதாவது ஆபீஸ் ஆஃப் மிஸ்ஸிங் பர்சன், காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம். அப்ப காணாமல் போனோர் இதைத்தான் நாங்கள் தொடர்ச்சியா பல தடவை கூறி வருகிறோம். காணாமல் போனோர் என்பது பொதுமையான சொல். இலங்கை முழுவதுமே காணாமல் போனவர், மனவிரக்தி காரணமாக காணாமல் போனவர், காதல் பிரச்சனையில் காணாமல் போனவர், இல்லை குடும்ப பிரச்சனையில காணாமல் போனவர், இல்லை ஏதோ ஒரு விதத்திலே ஒரு வேலை தேடி போனவர், இடையிலே காணாமல் போனவர், இல்லை காட்டிலே விறகு வெட்ட சென்றவர் திரும்பி வராமல் காணாமல் போனவர், பல விடயங்கள் இருக்கின்ற நாடு முழுவதுமே. ஆனால் தமிழர்கள் எதிர்நோக்கி இருப்பது போரினுடைய இறுதி கால பகுதிகளிலே இந்த விசாரணையை முடித்து அனுப்புகின்றோம் என்று போய் வாக்குறுதியை வழங்கி அந்த வாக்குறுதியின் நம்பிக்கையின் அடிப்படையிலே இராணுவத்திடம் கையளிக்கப்பட்டு இன்று வரை வீடு திரும்பாமல் இருப்பவர்களுடைய நிலைமை என்ன என்பதுதான் தமிழ் மக்களுடைய கேள்வி. பிரதானமாக தமிழ் மக்கள் முன்வைக்கின்ற எங்க உறவுகள் எங்கே என்கின்ற அந்த போராட்டத்தினுடைய அடிப்படை நாதமே வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள். அவர்கள் வலிந்து அவர்கள் காணாமலாக்கி இன்று அவர்கள் இல்லாமல் செய்திருக்கின்றார்கள். அதனுடைய தாற்பயம் என்பது அதை வலுக்குறைப்பு செய்கின்ற வகையில் தான் இந்த OMB அலுவலகம். அவரே கூறுகின்றார், இதான் உண்மை. இன்று அவர்கள் தங்களை நியாயப்படுத்துவதற்கு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எதை கையில் எடுக்கின்றார்கள்? உங்களுடைய பிரதிநிதிகளும் சேர்ந்துதான் இதற்கு ஒத்துழைப்பு வழங்கினார்கள், இதற்கு ஆதரவு வழங்கினார்கள் என்று. இப்போது புரிகின்றதா மக்களே நாங்கள் இதற்காக கத்திக் கொண்டிருக்கின்றோம் என்று? இன்று நல்லாட்சி காலத்திலே ஒவ்வொரு கையெழுத்துக்கும் கோடிக்கணக்கிலே பணத்தை பெற்றுக்கொண்டு அங்கே வழிமொழிகிறேன் முன்மொழிகிறேன் என்று சபையில இருந்து கொண்டு கையை உயர்த்தி விட்டு கோடி கோடியாக பணத்தை பெற்றுக்கொண்டு சுகபோகமாக இருப்பவர்கள் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள். ஆனால் அந்த ஒவ்வொரு வழிமொழி முன்மொழிவுக்கு பின்னால் எங்களுடைய இனம் தான் அடமானம் வைக்கப்பட்டிருக்கின்றது, எங்களுடைய உரிமைகள் அடமானம் வைக்கப்பட்டிருக்கின்றது, எங்களுக்கான நீதிக்கான வாய்ப்புகள் அங்கே மறுக்கப்படுகின்றது, குழி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கின்றது. இதை அனைத்தும் இதை நாங்கள் தொடர்ச்சியாக 6 ஆண்டுகளாக நாங்கள் இந்த வானொலியூடாக இந்த விடயங்களை நாங்கள் இவ்வளவு தூரம் நாங்கள் இந்த விடயங்களை கொண்டு வருவதெல்லாம் இவ்வாறான ஒரு ஆதங்கத்தில் தான் இந்த விடயங்களை வெளியே கொண்டு வர வேண்டும். மக்கள் சிந்திக்க வேண்டும். ஏன்னா நாங்கள் தான் இவர்களை பிரதிநிதிகளாகின்றோம். இன்று பாருங்கள், மஹிந்த ராஜபக்ச கூறுகின்றார், சரத் பொன்சேகாவுக்கு வடக்கு கிழக்கில் 60% மக்கள் தான் வாக்களித்தார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். அப்ப நீங்கள் பேசாமல் இருங்கள். வடக்கு கிழக்கு மக்களே போர் முடிந்த அடுத்த வருடமே ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அந்த போரை நடத்திய இராணுவ தளபதி அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். பிறகு எதுக்கு நீங்கள் வாரீங்கள் தடையை கொண்டு என்று அவர் கேட்கின்றார்.
இங்கே கூறுகின்றார்கள் காணாமல் போன ஒரு அலுவலகத்திலே உங்களுடைய பிரதிநிதிகளும் சேர்ந்துதான் பாராளுமன்றத்தில் இதற்கு ஆதரவு வழங்கினார்கள் என்று. இப்படி ஒவ்வொரு விடயங்களிலுமே நாங்கள் எங்களுடைய ஆதரவு தான் அவர்களுக்கு தேவைப்படுகின்றது. ஆக இது திட்டமிட்டு இவர்களும் அதிலே ஒரு பங்குதாரராக கொண்டு வரப்பட்ட ஆகவே நாங்கள் ஒத்துழையாமை இயக்கத்தை நாங்கள் நடத்தி இருக்க வேண்டும். எதிர்ப்பரசியலை மிக தீவிரமாக நாங்கள் நடத்தி இருக்க வேண்டும். 15 ஆண்டுகள் தமிழ் தரப்பு எதிலுமே பங்கெடுப்பதில்லை. அரசினுடைய எந்த ஒரு நிகழ்ச்சியும் எங்களுக்கு தேவை நீதி, உள்நாட்டு பொறிமுறைகளில் நம்பிக்கை இல்லை, சர்வதேச விசாரணை தான் வேண்டும். இந்த நிலைப்பாட்டிலே நாங்கள் தொடர்ச்சியாக உறுதியாக பயணித்திருப்போமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுக்கான ஒரு அடைவை நாங்கள் அடைத்திருக்க முடியும். அதைத்தான் மஹிந்த ராஜபக்ஷ மிக தெளிவாக எங்களுடைய தமிழ் தரப்பினுடைய தமிழர் விரோதமான நிலைப்பாட்டை மக்களுக்கு மீண்டும் ஒரு தடவை மிக ஒரு வலிதான நிலையிலே சுட்டிக்காட்டி இருக்கின்றார் மஹிந்த ராஜபக்ஷ. இதற்கு சம்பந்தன் அவர்களை இனி நாங்கள் பரலோகத்துக்கு யாராவது பிரதிநிதி அனுப்பித்தான் அவரை நாங்கள் மன்னிப்பு கேட்க சொல்ல வேண்டும். ஆனால் பரிசுத்தமானவர்களாக தங்களை கூறிக்கொண்டு இன்று ஓரளவு தங்களை ஒரு நிலை மாற்றத்துக்கு வந்திருக்கிற தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்த சந்தர்ப்பத்தையாவது பயன்படுத்தி கொண்டு இந்த விடயத்துக்கு அவர்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்பார்களாக இருந்தால் அது மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியமான ஒரு விடயமாக இருக்கும் என்பதை இந்த இடத்துல நாங்கள் பொறுப்போடு சுட்டிக்காட்ட முடியும். தவறு இழைப்பது எங்களுடைய பக்கத்தில் நிறைய இருக்கின்றது. நாங்கள் வெறுமனவே மற்றவர்களை விரலை காட்டி அவர்கள் தான் தவறு இழைக்கிறார்கள் சொல்வார்கள். ஆனால் உள்ளுக்குள் இருக்கின்ற தவறுகளை அதை தட்டி கேட்பதற்கு, அதை பார்த்து பகுப்பாய்வு செய்வதற்கு தயாரில்லை என்பது நிறைய விடயங்கள் சுட்டி காட்டுகிறது. இப்போ நீங்கள் கூறினீர்கள் சம்பந்தன் தொடர்பாக கூறும்பொழுது 2017 ஆண்டு என்ன செய்தார்? அந்த முழு ஆண்டையுமே கடத்தி சென்றார். அதாவது மெதுவாக யாருமே வாய் திறக்காதீர்கள், தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வை நான் பெற்றுத்தருவேன் 2017 ஆண்டு என்றார். இனி இப்போ நீங்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தொடர்பாக கூறும்பொழுது நான் அப்பொழுது துறக்கம் கூறிக்கொண்டு வந்தேன். கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய ஆளுமை அவர் அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடாது. வெளிவரும் பொழுது யாரெல்லாம் வெளியில் வருகிறீர்களோ அவர்களுக்கு, அதாவது சிங்கள தேசத்தோடு செயல்படுபவர்களுக்கு இலகுவாக்கி கொடுப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். பாருங்கள், ஜனாதிபதி சட்டத்தரணி தவராசா அவர்கள் கூட அந்த தமிழரசு கட்சியிலிருந்து வெளிவருவது எனக்கு அவ்வளவு பிடிக்கவில்லை. ஏனென்றால் அவர்களெல்லாம் வெளியில் வந்தவுடன் இவர்கள் என்ன திட்டத்தோடு வந்தார்களோ அதை செயல்படுத்துவதற்கு இலகுவாக்கி கொடுக்கப்படுகின்றது. இதுதான் கடத்தி தாமதித்து எல்லாத்தையும் ஓய்ந்து போக விட்டுவிட்டால் எல்லாம் மெதுவாக அடங்கிவிடும். பாருங்கள், 2009-10 ஆண்டுக்கு பின்னர் தமிழ் மக்களுடைய இந்த இனப்படுகொலை தொடர்பாக, தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு தொடர்பாக என்ன நிலைமையில் இருக்கின்றது? சரியான பாதையில் பயணிக்கின்றோம் அல்லது ஒரு சரியான பாதையை கண்டுபிடித்திருக்கிறோம் என்று யாராவது சுட்டிக்காட்டி சொல்ல முடியுமா? இல்லை. தமிழ் அரசியல்வாதிகளும் பாருங்கள், எவ்வளவுத்துக்கு சந்தர்ப்பங்கள் வரும்பொழுது அவ்வளவையும் இவர்கள் ஒரு விதத்திலும் சரியாக எடுத்துச் செல்லாமல் தடை செய்த இந்த 4 பேர் தொடர்பாக பெருசாக எல்லோரும் பேசுகிறார்கள். வரவேற்கக்கூடியதுதான். ஆனால் இதிலிருந்து எவ்வாறு நாங்கள் அடுத்த கட்டத்தை செல்ல போகிறோம்? இந்த தடை செய்தவர்களில் 4 பேரில் ஒருவர் தனித்து விடப்பட்டிருக்கின்றார். அவர்தான் கருணா என்பவர். அந்த கருணா அவர் கூறுகிறார், பிரித்தானியாவிலிருந்து அந்த நாட்டிலிருந்து அரச பாதுகாப்புடன் தான் தாம் கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு வந்தடைந்தேன் அப்பொழுது என்று சொல்லுகிறார்கள். அப்போ பாருங்கள் இராமேந்திரன், இங்கே எங்களுடைய தமிழ் தரப்பு மட்டுமில்லை இங்கே சேர்ந்து செயல்பட்டது. குற்றமிழைத்தது தமிழ் தரப்பு, சேர்ந்து செயல்பட்டது தமிழ் தரப்பு. அவர்களுக்கு உந்துதலாக வெளிநாடுகளும் இங்கே செயல்பட்டிருக்கின்றன. இப்போ பாருங்கள், சுமந்திரன் தொடர்பாக நீங்கள் பொழுது ஏற்கனவே இந்த காரணம் என்ன தெரியுமா? இந்த காரணம், இந்த தடைக்கு என்ன காரணம் தெரியுமா? பிரித்தானியா ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு அந்த தீர்மானத்தை இலங்கை அரசாங்கம் மறுத்திருக்கிறது. அதை மறுப்பதற்கு அவர்களுக்கு பதிலடி கொடுப்பதற்காகத்தான் இதை கொண்டு. அப்போ பாருங்கள், தங்களுக்கு தேவையான ஒரு விடயத்தை நடத்தும் பொழுதுதான் இவர்கள் செய்வார். இதை ஏன் எங்கள் தரப்பு, தமிழ் தரப்பு புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது? மண்ணிலும் சரி, புலத்திலும் சரி. இந்த நிலை மாற்றம் வராவிட்டால் தமிழர்கள் ஒரு வழியையும் கண்டுபிடிக்க முடியாது. எனவே இந்த விடயத்தை நாங்கள் இப்பொழுது நிறுத்தி கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்து விரிவாக பார்க்கலாம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுவோம். நன்றி, வணக்கம். நிச்சயமான நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள், நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.